இந்தியர்கள் பிரிட்டனில் குடியேறி பிரிட்டன் மக்களின் உரிமைகளை எல்லாம் பறித்துவிட்டதாக வலதுசாரிகள் பிரிட்டன் வாழ் இந்தியர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் காமெடி என்னவென்றால், இந்த போராட்டக்காரர்கள் வெங்காய பஜ்ஜியை சாப்பிட்டுக் கொண்டே இந்தியர்களுக்கு எதிராக முழக்கமிடுகிறார்கள் என்பதுதான். உள்நாட்டு குழப்பம் ஏற்படும் போதும் அரசு நிலையற்றதாக இருக்கும் போதும் அந்த இடத்தில் திடீர் தேசபக்தி முளைக்கும். அப்படித்தான் பிரிட்டனில் திடீர் தேசபக்தி முளைத்து இந்தியர்களுக்கு எதிராக கிளர்த்தெழுந்திருக்கிறது. குறைந்த கூலிக்கும் எந்தவித தொழில் பாதுகாப்பும் இல்லாத வேலைக்கும் இந்தியர்கள் வரும்போது சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்ற பிரிட்டன் இன்று இந்தியர்களுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கியிருக்கிறது. இந்தியர்களின் குடியேற்றத்தால் பிரிட்டன் நாசமாக்கப்படுகிறது. பிரிட்டன் கலாச்சாரம் அழைக்கப்படுகிறது. பிரிட்டன் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில்லை என்றெல்லாம் சொல்லி தீவிர வலதுசாரியான டாமி ராபின்சன் தலைமையில் சுமார் 1,00,000க்கும் அதிகமான பிரிட்டன் மக்கள் நேற்று இந்திய மக்களின் குடியேற்றத்திற்கு எதிராக பேரணியை நடத்தியிருக்கிறார்கள். யுனைடெட் தி கிங்டம் என்ற பெயரில் இந்த பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது. பேரணியில் பங்கேற்றிருந்த மக்கள் இந்தியா உட்பட வெளிநாட்டினரின் குடியேற்றத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பேரணியில் மக்களிடம் உரையாற்றிய தீவிர வலதுசாரி பிரெஞ்சு தொழிலதிபரான எரிக் ஜெமூர், நம் ஐரோப்பிய மக்களை தெற்கிலிருந்து வரும் மக்கள் மற்றும் முஸ்லிம்கள் கலாச்சாரத்தால் மாற்றியமைக்கிறார்கள். நாமும் நம் முன்னாள் காலனி நாடுகளால் காலனித்துவப்படுத்தப்படுகிறோம் என்று பேசியிருக்கிறார். இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவித்த எலான் மஸ்க் காணொலி வாயிலாக போராட்டக்காரர்களிடம் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பிரிட்டன்காரராக இருப்பதில் ஒரு அழகு இருக்கிறது. இங்கே நடப்பது பிரிட்டனின் பேரழிவு. ஆரம்பத்தில் மெதுவான அரிப்பாக இது தொடங்கியது. ஆனால் கட்டுப்பாடற்ற குடியேற்றத்தால் பிரிட்டன் அழிந்து கொண்டே இருக்கிறது என்று விஷத்தை கக்கி இருக்கிறார் எலான் மஸ்க். சரி, இப்படியெல்லாம் பேசிய வலதுசாரிகள் தங்களது கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் தானே? ஆனால் போராட்டக்காரர்கள் வெங்காய பஜ்ஜியை வாங்கி சுவைத்துக் கொண்டே இந்தியர்களுக்கு எதிராக கோஷம் போடுகிறார்கள். இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்களில் பரவலாக பகிரப்படும் நிலையில், பிரிட்டனில் ஏது வெங்காய பஜ்ஜி? நாங்க கொண்டு வந்த உணவு வேண்டும், எங்களது உழைப்பு வேண்டும், ஆனால் நாங்கள் வேண்டாமா என்று இந்தியர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். Subscribe to One India and never miss an update.